அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அம்மா பஅத். இன்று நாம் பார்ப்பது ஜனாஸா தொழுகை பற்றிய சட்ட திட்டங்களில் சிலதை நாம் காணுகின்றோம். அது எப்படி தொழுக வேண்டும், எத்தனை தக்பீர்கள், அந்த தக்பீர்களுக்கு இடையில் என்னென்ன ஓதணும், அந்த ஜனாஸா தொழுகையில் ஒருத்தர் தாமதமாக வந்து கலந்து கொண்டால் இவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த ஜனாஸா தொழுகையில் பெண்கள் கலந்து கொள்ளலாமா போன்ற சில செய்திகளை நாம் இதில் காண்போம். ஒரு முஸ்லிம் இறந்து விட்டால் அவருக்காண்டி செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அந்த ஜனாசாவை நல்ல முறையில் குளிப்பாட்ட வேண்டும். முதல்ல தொழுகைக்கு முன்னாடி ஜனாசாவை குளிப்பாட்டுவதுங்கிறது கடமை. அதுக்கப்புறம் அதுக்காண்டி கஃன் துணி, புதுசான முறையில் ஒரு துணியை போடுவாங்க. இந்த ரெண்டும் செய்த பிறகுதான் ஜனாசா தொழுகை என்பதற்காண்டி அனுமதி உண்டு. அதுக்கு முன்னாடி தொழுதால் அந்த தொழுகை கணக்கில் வராது. இந்த தொழுகையினுடைய சிறப்பை பற்றி ஹதீஸ்ல பார்ப்ப, யார் ஒருத்தர் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கின்றாரோ இவருக்கு லஹு கீராத்துன், ஒரு கீராத்தினுடைய அளவுக்கு நன்மை கிடைக்குது என்பதாக ஹதீஸ் பார்க்கிறோம். அதுவே அவர் ஜனாசாவை அடக்கம் செய்யற வரைக்கும், கடைசி வரைக்கும் நின்று அதில் கலந்து கொண்டிருந்தால் இவருக்கு மேலும் ஒரு கீராத்து, ஃபலவு கீராத்தானி, மொத்தம் 2 கீராத்து நன்மை கிடைக்கும். ஒன்று தொழுகைக்காக வேண்டி, மற்றொன்று அடக்கம் செய்யக்காண்டி போறார்ல, 2 கீராத்து நன்மை என்பதாக ஹதீஸ் பார்க்கிறோம். கீராத் என்றால் என்ன என்று நாம் ஹதீஸில் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய மலை அளவுக்கான நன்மை என்பதாக பார்க்கிறோம். எனவே தொழுகை, ஜனாசாவை அடக்கம் செய்யறது, 2 அமலை செய்யும் போது 2 பெரிய மலை அளவுக்கு அல்லாஹ் நன்மையை தர்றான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஜனாசாவுடைய தொழுகை அப்படிங்கிறது நம்ம நிய்யத் வைக்கும் போது இப்படி வைக்கணும், அல்லாஹ்வே நான் வந்து இந்த ஜனாசாவுக்கு துஆ செய்த வண்ணமாக 4 தக்பீரோடு கூடி தொழுகின்றேன் என்பதாக நிய்யத் வைத்துக் கொண்டு, மனதில் கருதி கொண்டு 4 தக்பீரோடு தொழுக வேண்டும். முதல் தக்பீர் கட்டிய உடனே சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும், பிஸ்மி சொல்லி. 2வது தக்பீர் கட்டியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அத்தஹியாத்துல ஓதுறோம்ல, அல்லாஹும்ம ஸல்லி அப்படிங்கிற அந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்ளலாம். 3வது தக்பீர் கட்டிய பிறகு மையத்துக்காண்டி துஆ செய்யணும். அது நிறைய துஆக்கள் ஹதீஸ்ல காண முடிகின்றது. சின்ன துஆ, பெரிய துஆ, ஏதோ நம்ம துஆ ஒரு மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளலாம். அந்த துஆவினுடைய முதல் வார்த்தை அல்லாஹும் மக்ஃபிர் லஹும் என்பதாக ஒரு வார்த்தை. 2வது வார்த்தை வர்ஹம்ஹும். இந்த வார்த்தையை நாம் முணுமுணுத்துக் கொண்டிருந்தால் இந்த 2 வார்த்தை இப்ப படிச்சிட முடியும். மிச்சம் உள்ள வார்த்தைகள் நாம் புக்கில் பார்த்து நாம் படித்துக் கொள்ளலாம். இப்ப சொன்ன வார்த்தை ஒரு பன்மையான ஒரு வார்த்தை. அல்லாஹ்வே இந்த மையத்துக்கு மக்ஃபிரத் செஞ்சது, அல்லாஹும் மக்ஃபிர் லஹும், மையத்துக்கு மக்ஃபிரத் செஞ்சது, வர்ஹம்ஹும் அதுக்கு ரஹ்மத் செய் என்பதாக. இந்த வார்த்தை பன்மையானது. எனவே ஜனாசா ஒன்னே ஒன்று வந்திருந்தாலும் சரிதான், அல்லது நிறைய ஜனாசா வந்திருந்தாலும் சரி, ஆண் ஜனாசாவோ பெண் ஜனாசாவோ குழந்தைய எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தையை ஓத முடியும். அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் சொல்லி தந்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இது 3வது தக்பீர். 4வது தக்பீருக்கு அப்புறம் பிரத்யேகிச்சு துஆ ஓதணும் தேவையில்லை, உடனே நம்ம வந்து சலாம் கொடுத்து விடலாம். ஆனாலும் துஆ ஓதுறதுக்காண்டி அனுமதி உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். ஷாஃபி மதாப்ல அதை முஸ்தஹப்புன்னு சொல்லுவாங்க. ஹனஃபி மதாப்லையும் கூட மபுசூத் அப்படிங்கிற கிதாபில் சொல்லுவாங்க, இஃப்தார மஷாயிக்குனா, நம்மளுடைய மஷாயிக்மார்கள் துஆ ஓதுறது அவங்க வந்து சிறந்ததா கருதுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு துஆவையும் காட்டுவாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அப்படிங்கிற துஆ ஓதுறதுக்காண்டி அவங்களும் அனுமதி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த 4 தக்பீர் சொன்னதுக்கு அப்புறம் நாம சலாம் கொடுத்துட வேண்டியதுதான். ஒவ்வொரு தக்பீர் கடையிலையும் கையை உயர்த்தணுமா என்று கேட்டால் ஆம் என்பதாக ஷாஃபி மதாப்ல சொல்லுவாங்க. ஹனஃபி மதாப்ல முதல் தடவை மட்டும்தான் கையை உயர்த்தி கெட்டிக்கிறோம்னா அடுத்தாப்புல கையெல்லாம் உயர்த்த கூடாது என்பதாக சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் எக்காரணம் வைத்தாலும் சிலர்கள் முகத்தை எப்படி மேல பார்க்க உயர்த்துவாங்க, அதை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது அறவே அனுமதி இல்லை என்பதை நாம பார்க்கிறோம். ஜனாசா தொழுகையில முதல் தக்பீர் கட்டிய உடனே நம்ம வந்து சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும்னு சொன்னா இது ஷாஃபி மதஹபு, ஹம்பலி மதஹபு போன்ற பல இமாம்களும் சொல்லக்கூடிய சட்டம். ஆனா ஹனஃபி மதஹப்ல சொல்லுவாங்க முதல் தக்பீர் கட்டிய பிறகு சூரத்துல் ஃபாத்தியா ஓதக்கூடாது. அதுக்கு பகரமாக எல்லா தொழுகையிலும் ஓதக்கூடிய அந்த சனா சுப்ஹானக அல்லாஹும்ம என்பதைத்தான் ஓத வேண்டும் என்பதாக சொல்லுவாங்க. ஒருத்தர் ஜனாசா தொழுகையில வராரு, வரக்கூடிய நேரத்தில் தாமதமா வந்து சேர்ந்தார், ஒரு 1-2 தக்பீர் கடந்து போயிருச்சு, இப்பதான் வந்து சேர்ந்தார் என்று சொன்னால் கிடைத்ததை இமாமோடு சேர்ந்து அவர் தொழுது கொள்ள வேண்டும். தவறி போன அந்த 1-2 தக்பீர் அதை வந்து இமாம் சலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் தக்பீர் சொல்லி தொழுகையை முடித்துக் கொள்ளணும் என்பதாக பார்க்கிறோம். அந்த ஒவ்வொரு தக்பீர் கடையில என்னென்ன ஓதணும்னு சொன்னா அதை விரைவாக ஓதிக்கொள்ளணும். ஆனா நம்ம ஓதுறதுக்குள்ள ஜனாசா வந்து உயர்த்திடுவாங்க என்று இருந்தால் எதுவுமே ஓதாம சும்மா 4 தக்பீர் மட்டும் சொல்லி நாம சலாம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஜனாசாவை அங்கிருந்து தூக்குறதுக்கு முன்னாடி 4 தக்பீரும் சொல்லி சலாம் கொடுக்கணும் என்பது கட்டாய சட்டமா இருக்குது. தவறி போனவர் பெண்கள் கலந்து கொள்ளலாம் என்று கேட்டால் அவர்கள் இதற்காக வேண்டி பிரத்யேகத்தை கொடுத்து வருவதற்கு அவங்களுக்கு தவிர்க்க வேண்டும்.
வந்துட்டாங்க ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஜனாசா தொழுகை நடக்குது, சாதாரண பள்ளியிலேயோ அல்லது மக்கா மதீனாலேயோ நடக்குது என்று சொன்னால் அதில் அவங்க கலந்து கொள்வதற்கான அனுமதி உண்டு. குறிப்பாக ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்காக வேண்டி பெண்களுக்கு போகக்கூடாது என்பதாக தடையை பார்க்கிறோம். அவங்க ஜனாசா அடக்கம் செய்யறதுக்காண்டி போறதுங்கிறது அனுமதிக்கப்பட்டதல்ல. அல்லாஹ் நமக்கு வாழக்கூடிய நேரத்தில் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்தில் சக்கராத்தை லேசாக்கி கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக.